ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தி தியானிக்க இருக்கிறோம். அதாவது நமது குடும்பங்களுக்கான செய்தி. நமது குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும், கர்த்தருக்கு முன்பாக நமது குடும்பங்கள் தனி சிறப்பு வாய்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய குடும்பங்களாய் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருந்தால் அப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த நாளிலே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தியானம் பண்ண இருக்கிறோம். ஆகவே இதுக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின ஒரு அருமையான உருவகம்தான் திராட்சை செடியை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு உருவகம். திராட்சை செடிக்கும் அதன் கொடிக்கும் இருக்க வேண்டிய உறவு, அந்த உறவு பலமாக தொடர்ந்து நீடித்திருக்கும் என்று சொன்னால் அந்த கொடிகளிலே மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கலாம். செடியோடு உறவு சரியில்லை என்று சொன்னால் கொடிகளிலே கனிகளை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு பகுதிங்க யோவான் 15ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கணும். பொதுவாக இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை குறித்து நான் பேசும் பொழுதெல்லாம் இந்த அதிகாரம் 3 முக்கியமான உறவுகளை கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது வழக்கம். இந்த 15ஆம் அதிகாரங்கிறது 3 விசேஷமான 3 வகையான உறவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 11 வசனத்தில் கிறிஸ்துவுடனான நமது உறவு, நமக்கும் ஆண்டவருக்கிடையே இருக்கிற உறவு. 2வது 12 முதல் 17 வசனத்தில் ஒருவருக்கொருவர் நமது உறவு, நமது விசுவாசிகளுக்குள்ளே, ஊழியர் விசுவாசிகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய உறவை குறித்து 12 முதல் 17 வரையில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 3வது 15 18 முதல் 27 வசனத்தில் நமக்கும் உலகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு, உலகத்தோடு நமது உறவு அப்படின்னு 3 விதமான உறவை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே போதித்திருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற உறவு, நமக்கும் அடுத்த விசுவாசிக்கும் இடையே இருக்கிற உறவு, நமக்கும் உலகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு என்று 3 விதமான உறவு. அதாவது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான உறவு எப்படி இருக்கணும், விசேஷித்த அந்த உறவு எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவர் இங்கே போதித்திருக்கிறார். கவனிக்கணும். இந்த 3 விதமான உறவுகளும் சரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நமக்கு மையமாக இருக்கணும். அதாவது செடியோடு கொடி இணைந்திருக்கும் பொழுது, தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது, அப்படி அந்த உறவில் இருக்கிற கொடிகளுக்கு கனி, அதிக கனி, மிகுந்த கனி கொடுக்கிற கொடிகளாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதே போல் நமது வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே ஆண்டவரே மையமாக இருப்பார் என்று சொன்னால் நமது குடும்பங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதையும் நம்ம தியானம் பண்ணணும். ஆகவே தான் இப்படி சொன்னேன். இந்த 3 உறவும் சரியாய் இருக்கும் பொழுதுதான் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியும். ஆண்டவருக்கு நமக்கும் உறவு சரியில்லைன்னா யாரோடும் உறவு சரி இருக்காதுங்க. கவனிக்கணும்.
ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கு உறவு சரியா இருக்கணும்னா ஆண்டவரோடு உறவு சரியா இருக்கணுங்க. ஆண்டவரோடு உறவு சரியா இருந்தால் தான் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், விசுவாசிகள், ஊழியர், இப்படி எல்லா உறவும் சரியா இருக்குங்க. ஆக காரணம் அடிப்படை ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. ஆகவே குடும்பங்களின் ஆசீர்வாதங்கிறது ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை பொறுத்து தான் இருக்கிறது. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு இருக்க வேண்டிய இந்த ஐக்கியத்தை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். அதுதான் 5வது வசனம். மறுபடியும் வாசிக்கலாமா? 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவே நமக்கு ஜீவனா இருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கை கிறிஸ்து, எனக்கு உயிர் கிறிஸ்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நமக்கு ஜீவனே இயேசுவாக இருக்க வேண்டும். லைஃப் இயேசு. 2வது, கிறிஸ்துவையே சார்ந்து வாழ வேண்டும். டிபெண்டன்ஸ், கிறிஸ்துவையே சார்ந்து வாழ வேண்டும். அதை குறித்து நீங்க 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் என்டையர் டிபெண்டன்ஸ். முதல்ல கிறிஸ்துவே ஜீவனா இருக்கணும். கவனிக்கணுங்க, அதை கேட்கிறவங்க. உங்க குடும்பங்கள் சிறப்பாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அடிப்படை என்ன தேவை என்பதைத்தான் பரிசுத்த ஆவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது, ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும். கோஆபரேஷன், அதான் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், செயல்படுகிற தேவன். எப்பொழுது நாம் ஆண்டவரோடு இசைந்து ஒத்துழைக்கும் பொழுதுதான். காரணம், அவர் கல்யாணத்தில் அவர் நினைத்தால் திராட்சரசம் குறைபட்ட பொழுது திராட்சரசம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லியிருந்தார்னா உடனே எவ்வளவு தேவை அவ்வளோ உண்டாயிருக்குங்க. ஆனால் அப்படி செய்யாமல் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு சொல்ல அவர் நிரப்பின பொழுது தான் அந்த தண்ணீர் திராட்சரசம் மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நம்முடைய கோஆபரேஷன் ஒன்று முக்கியம். கணவன், மனைவி, பிள்ளைகள் கவனிக்கணும். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரோடு இசைந்து நடக்கணுங்க. லாசரு கல்லறை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கல்லை புரட்டி போடணும், அது நமது வேலை. வலையை போடணும் பேதுரு, அப்பொழுதுதான் படகு நிரப்புவாருங்க. வலையை போடுவது பேதுருவின் வேலை, நிரப்புவது கர்த்தருடைய வேலை. இப்படி வேதம் முழுதும் நீங்க பாருங்களேன் என்று சொன்னால், ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இசைந்து நம்ம கோஆபரேட் பண்ணுகிறோமோ, நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதங்க. ஆகவே தான் இப்படி சொன்னேன். இந்த எல்லா உறவுகளும் சரியா இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு உறவு சரியா இருக்கணும். கிறிஸ்துவோடு உறவு என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்க வேண்டும். இயேசுவை நாம் சார்ந்து வாழ வேண்டும். இயேசுவோடு ஒத்துழைக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே படிப்பு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, சொந்த வீடு, வசதி எல்லாம் இருக்கிறது. ஆனால் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய குடும்பங்களாக இருக்கவில்லை. என்ன காரணம்னா, ஆண்டவரோடு அந்த உறவு சரியில்லை. இதை கேட்குறவங்க, ஏன் குடும்பம் நீங்கள் விரும்பினது போல இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று நிதானித்து பார்த்து ஆண்டவரோடு உறவை சரி பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். ஆண்டவரோடு உறவு உங்களுக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால் படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் பேசிக் ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான். அந்த உறவை பொறுத்து தான் கனி, அதிக கனி, மிகுந்த கனி. பார்த்தீங்களா, இது 3 ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நீங்கள் கனி கொடுக்கிற மக்களாய், கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற மக்களாக இருக்கணும்னா ஆண்டவரோடு ஆழமான உறவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் இந்த உறவெல்லாம் சரியா இருக்கும்னா, ஆண்டவரோடு உறவு சரியா இருந்தா ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றாரு, அதை சொல்லிட்டு நம்ம குறிப்பு கவனிக்கலாம். இதே 15:7 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 15:7. நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யும் என்றார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் சாத்தியமில்லை என்று சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் குடும்பத்தின் மையமாக இருப்பாரானால், உறவு ஆண்டவரோடு உங்களுக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால், பவுல் சொன்னார் பிலிப்பியர் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு என்று சொன்னது போல, ஆண்டவரோடு உறவு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொன்னால், ஆழமாக பலமாக இருக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை அறிமுகமாக மனதில் வைத்து நமது குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் 2 குடும்பம், புதிய ஏற்பாடு ஒரு குடும்பம் என்று 3 குடும்பங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கவனிங்கள், இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நமது குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது என்பதை நிதானித்து, ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இதை கேட்கிற உங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தர் நல்ல சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். இழந்து போன உறவுகளெல்லாம் கர்த்தர் சீர்படுத்துவார். உங்கள் குடும்பங்கள் வெற்றியுள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கலாம், பிரிந்த குடும்பங்களாக இருக்கலாம். எவ்வளோ நீங்கள் பிரயாசப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாமலே நீங்கள் இன்றைக்கு தரித்திர நிலைமைகள் இருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்தின் அடிப்படை கர்த்தர் பேசுகிறாருங்க. கவனிங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வருஷத்தில் மகிழ்ச்சியுள்ள குடும்பங்களாக இருக்கும். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. இப்போ 3 குடும்பங்களை உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன்னு சொன்னேன். முதல் குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்கானாவின் குடும்பம். அதாவது எல்கானா அன்னாள் அவர்களின் குடும்பம். 1 சாமுவேல் 1 முதல் 3 வசனம். எப்பிராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பின் என்னப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமீனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். முதல் குடும்பம் எல்கானாவின் குடும்பம். இந்த எல்கானா யாருன்னு கேட்டீங்கன்னா, சாமுவேலின் தகப்பன், ஜெப வீரனாயிருந்து தேசத்தை தேவனுக்கு நேராக திருப்பின தீர்க்கதரிசி, ஆசாரியன், நியாயாதிபதி என்ற 3 பெரிய பட்டத்துக்கு உரியவனாயிருந்த சாமுவேலின் தகப்பன் தான் எல்கானா. அதாவது அன்னாளின் கணவன், சாமுவேலுடைய தாய். இதுதாங்க எல்கானா, எல்கானாவின் குடும்பம். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற மனைவி, ஆதரிக்கிற அரவணைக்கிற புருஷன், இவருடைய காரியங்கள் தேசத்தையே தலைகீழாய் மாற்றிவிடும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு அருமையான ஒரு குடும்பம். ஒரு தாயின் ஜெபம், புருஷனின் அரவணைப்பு ஒரு தேசத்தின் தலைவிதியே மாற்றிவிடுகிறது என்பதற்கு இவன் குடும்பம் ஒரு நல்ல திருஷ்டாந்தமான குடும்பம். இப்படி எல்கானாவின் குடும்பம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு என்ன காரணம்னா, இவன் குடும்பத்திலே தேவன் இருந்தார், தெய்வீகம் இருந்தது. அதாங்க காரணம். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆகவே தான் முதல்ல சொன்ன, உங்களுக்கு என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றால், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பம் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் இல்லாமல் நடக்காது. இந்த கேட்குறவங்க நீங்கள் எவ்வளோதான் உழைக்கலாம், சம்பாத்தியம் பண்ணலாம், என்ன காரியம் சாதிக்கலாங்க, ஆனால் ஆண்டவர் இயேசு இல்லை என்றால் அனைத்து வீணாகத்தான் போயிடும். ஆகவே என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை
இருதயத்தில் எழுதணுங்க, இருதயத்தில் எழுதணும். சரி, இப்போ இந்த எல்கானான் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இவன் குடும்ப பின்னணி கொஞ்சம் முதல்ல மனசில் வைக்கணும். அதுதான் 1லேருந்து 3 வருஷத்தை வாசித்தோம். இந்த எல்கானா ராமா என்கிற இஸ்ரவேலிலே ராமா என்கிற ஒரு மலை தேசத்தை சேர்ந்தவன். எருசலேமிலிருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க மலை தேசம். அதில் இருந்த ஒரு பகுதி தான் ராமா. இவன் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். நீங்கள் 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 33-38 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்கானா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அதாவது எப்பிராயிம் மலை தேசத்தில் இவன் பெற்றோர்கள் இவனும் வசித்தார்கள். ஆகவே எப்பிராயிமனாகிய அப்படின்னு நீங்கள் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசிக்கலாமா? 1 வாசிக்கல. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். ஆக அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் அப்படின்னா லேவி குடும்பம். ஆனால் குடியிருந்தது எப்பிராயிம் மலை தேசத்தில் குடியிருந்தார்கள். ரொம்ப வருஷம் இருந்ததுனால எப்பிராயிமனாகிய அப்படின்னு வருது. ஆனால் இவன் ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் ஊரு ராமா. அதாவது புதிய ஏற்பாட்டிலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை தன்னுடைய சொந்த கல்லறையில் வைத்து நிக்கதமோடு சேர்ந்து அடக்கம் பண்ணினவன். அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இந்த ஊரை சேர்ந்தவன் என்று இஸ்ரவேலின் வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்றார். அப்படி அந்த ராமா என்ற ஊரை சேர்ந்த ஒரு லேவியனாயிருந்தவன் இந்த எல்கானா. இவனுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெண்ணினால் அன்னாள் என்று 2 மனைவிகள் இருந்தார். அந்த நாட்களிலே முதல் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் 2வது திருமணம் செய்கிற ஒரு பழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. குறிப்பாக ஆதியாம் 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சாராளுக்கு வெகு காலம் புத்திர பாக்கியம் இல்லை. ஆக ஆகாரை மறுமணத்தையாக சேர்த்து கொண்டான்னு அங்கே நம்ம பார்க்குறோம். யாக்கோபு வாழ்க்கையிலும் அப்படித்தான். 30ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பாருங்களேன், அதை நம்ம பார்க்கலாங்க. என்றால் குழந்தை பாக்கி இல்லைன்னா 2வது திருமணத்தை செய்வது அந்த நாட்டில் வழக்கமாக இருந்தது. ஆனால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதுதான் நம்ம மனசில் வைக்கணும். இந்த 2வது திருமணம் 2வது மனைவிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் மனிதர்கள் அப்படி வழக்கமாக இருந்தது. ஆனால் தேவன் அனுமதிக்கவில்லை. தேவனுடைய திட்டம் குடும்பத்தை குறித்து என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இன்று மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்னார். அதை ஆண்டவர் இயேசு அங்கீகரித்து புதிய ஏற்பாடு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 8வது வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 19:5-8. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அதாவது இந்த விவாகரத்துங்கிறதெல்லாம் அது ஒரு சலுகைங்க, சட்டம் கிடையாதுங்க. அதுவும் இருதய கடினத்தின் நிமித்தம் ஏற்படுத்தப்பட்ட, மோசையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சலுகை தான். இது ஏன் விவரமாக சொல்கிறேன்னா, இந்த நாட்களிலே 2வது திருமணம் செய்வதும் விவாகரத்து செய்வதும் சர்வசாதாரணமாக இருக்கிறது. முன்பெல்லாம் மேலை நாடுகள் தான் அப்படி இருக்கும். அதை குறித்து ரொம்ப நம்மெல்லாம் அதிர்ச்சியாக பேசுவோம். ஆனால் இப்பொழுது நம்ம நாட்டிலே சர்வசாதாரணமாய் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறது. 2வது மறுமணம் செய்வதும் விவாகரத்து செய்வதும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற ஒரு கேன்சர் போன்ற பொல்லாத வியாதியா இருக்கிறது. கவனிக்கணுங்க. ஆகவே 2வது திருமணம்ங்கிறது
வழக்கம் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனால் அனுமதிக்கப்படவில்லை. இட் வாஸ் நெவர் சாங்ஷன்ட் பை காட். தேவன் அனுமதிக்கலைங்க. ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுதான் தேவ பிரமான். ஆனால் எல்கானுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். சரி, இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இவன் குடும்பம் ஒரு பக்தியுள்ள குடும்பங்க. நீங்கள் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமே. 3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியன் ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னேயும் பினேகாசும் இருந்தார்கள். இவன் ஒரு பக்தியுள்ள குடும்பம்னு சொன்னேன். அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்தது. சீலோ என்கிற இடத்துல இருந்தது. அந்த சீலோவில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு இவன் வருஷந்தோறும் போய் வருவான் குடும்பத்தோடு. அப்படி வாசி. இவன் ஒரு லேவியனாக இருந்தபடினால லேவியன் செய்ய வேண்டிய ஊழியத்தை, கடமையை நிறைவேற்றுவதற்கு தன் குடும்பத்தோடு அவன் போய் வருவது வழக்கமாக இருந்தான் என்று சொன்னால், இவன் உண்மையில ஒரு பக்தி உள்ளவனாகவே இருந்தான். இவன் நாட்களிலே ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போயிருந்தார்கள். இவன் காலங்கிறது இந்த ரூத்தின் நாட்கள், இந்த சாமுவேல் வருவதற்கு முன்பு இருந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நியாயாதிபதியின் நாட்கள். நியாயாதிபதியின் காலம் எப்படி இருந்ததா ஒரு வசனத்தை வாசித்தால் தெரிஞ்சிருங்க. தேவனை விட்டு ஜனங்கள் விலகி இருந்தார் என்பதற்கு அடையாளம் நியாயாதிபதி நாட்கள் எப்படி இருந்துதான். நியாயாதிபதிகள் 21:25 வசனம், கடைசி வசனம் வாசிக்க பார்க்கலாம். 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி, தனக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ்ந்த ஒரு காலங்க. அந்த காலத்திலே எல்கானா பயபக்தி உள்ளவனாயிருந்தான். தன் குடும்பத்தை சீலோவுக்கு கொண்டு போய் ஆண்டவரை தொழுது கொண்டு சேவை செய்துவிட்டு வருவதில் கருத்துள்ளவனாயிருந்தான் என்றால் பயபக்திக்குரியவன், ஆண்டவரை தொழுது கொள்வதிலே உண்மையுள்ளவன். அப்படிப்பட்ட பக்தியுள்ள குடும்பம் இந்த எல்கானாவின் குடும்பம். இன்னும் கூட சொல்லுகிறேன், அவன் நாட்கள் ஜனங்கள் தேவனை விட்டு விலகியிருந்தான்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு வருஷத்தை கூட வாசிக்கலாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்க. சாமுவேல் என்னும் பிழையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள் எப்படி இருந்தது? ஒன்று, தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. தரிசனம் தாங்க தேவ ஜனத்துக்கு, தேவ தரிசனம், தீர்க்க தரிசனங்கள். இப்படி எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு காலம். ஆசாரியன் விளக்கை அணைத்து விட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் உறங்கினான் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கில் எண்ணெய் இருக்கணும், விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது அணையவே கூடாதுங்க. ஆனால் இவன் விளக்கை அணைத்து விட்டு உறங்கினான் ஏலி அப்படின்னா அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் பாரு. அப்படி தேவனை விட்டு விலகின ஒரு இருண்ட காலங்க. அந்த காலத்திலே எல்கானாவின் குடும்பம் பயபக்தி உள்ள குடும்பமாய், உண்மையுள்ள ஒரு குடும்பமாய் இருந்தது. ஆகவே தான் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் எடுத்து பயன்படுத்தினாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றாரு, நம்ம சுற்றிலும் எப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவு இருந்தாலும் சரி, ஜனங்கள் தங்கள் தங்கள் வழியிலே போனாலும் சரி, நம்ம சுற்றிலும் வன்முறைகள், பலாத்காரங்கள், ஆவிக்குரிய சீரழிவுகள், திருச்சபைகள், உலகத்துக்கு நேராய் போய்விட்ட பொல்லாத காலம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலகட்டங்களிலும் குடும்பங்கள் இருந்தாலும் நமது குடும்பங்கள் பயபக்தி உள்ள குடும்பமா இருக்கணுங்க. ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமா இருக்கணும், உண்மையுள்ள குடும்பமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு
ஸ்தோத்திரம். காலங்கள் எப்படி இருந்தாலும், கலாச்சாரம் எப்படி இருந்தாலும், நமது குடும்பங்கள் பயபக்தி உள்ள குடும்பமா, ஜெபிக்கிற குடும்பமா, தேவனுடைய அன்பிலே திளைச்ச ஒரு குடும்பமா இருக்கணுங்க. அப்படி இருந்தால் எல்கானாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்து தேசத்தை அவன் குடும்பத்தின் மூலம் தலைகளாய் மாற்றி ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்தது போல உங்கள் குடும்பங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று உங்களை சமரசம் செய்து கொள்ளாதிருங்கள். என்னது சரியா சரி பண்ணுங்களே, அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது மனசில் வை. அப்புறம் இந்த எல்கானாவின் குடும்பம் இப்படி பயபக்தியுள்ள குடும்பம் இருந்தாலும் அவன் குடும்பத்திலே பிரச்சனை இருந்தது, குழப்பம் இருந்தது, பிரிவினை இருந்தது, கண்ணீர் அழுகை இருந்தது. நீங்கள் 6-7 வசனம் வாசிக்க பார்க்கலாம். 6-7 வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடைவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று இந்த குடும்பத்தில் கண்ணீர், பிரச்சனை, பிரிவினை, குழப்பம், அழுகை எல்லாம் இருந்தது. நான் நினச்சி பார்த்தேன், இவ்வளோ பயபக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் எதுக்கு சார் இந்த கண்ணீரும் பிரச்சனையும் குழப்பமும் என்று கேட்டால், இந்த எல்கானா நல்லவன் தான், ஆனால் இவன் 2வது திருமணம் செய்த அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி நல்லவன் தான். இந்த ஒரு விஷயம் கூட அவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி செயல்பட்டு விட்டான். நான் சொன்னது போல ஒருவனுக்கு ஒரு தான் பிரமாணம். ஏன் அவர் காத்திருக்க கூடாது? ஆபிரகாம் 100 வயசுல காத்திருந்தாருங்க, சாராளுக்கு 90 வயசு காத்திருந்தார்கள். ஏற்ற கத்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருங்க. இவர் காத்திருந்திருக்கலாம். காத்திருக்காத பட்சத்தில் அவசரப்பட்டு குழந்தை இல்லையேன்னு சொல்லி இன்னொரு கல்யாணத்தை பண்ணாரு. இப்போ குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பம். ஆக பிரமாணத்தை மீறினாவே அங்கே பிரச்சனை தான் என்பதற்கு இந்த எல்கானாவின் குடும்பம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஆகிலும் எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும், குழப்பம் இருந்தாலும், கண்ணீர் அழுகை இருந்தாலும் தேவாலயத்துக்கு போவதற்கு தவறவில்லை, தேவனை ஆராதிப்பதற்கு தவறவில்லை. ஆக இந்த பிரச்சனைகள், சூழ்நிலை எதுவுமே தேவனை ஆராதிக்க, தேவாலயத்தினுடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கலை. ஆகவே தான் சொன்ன இவன் குடும்பம் நல்ல பக்தி உள்ள குடும்பம்னு சொல்லி. நம்ம குடும்பங்களில் எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், ஒருபோதும் அது பக்திக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு, பரிசுத்தத்துக்கு எடுத்த காரியங்களுக்கு, பக்திக்கு, ஜெபத்துக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது. எத்தனை பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் சரி, ஜெபம் நிறுத்தப்படாது, ஆராதனை நிறுத்தப்படக்கூடாது, ஆண்டவரோட உறவு கெட்டு போகக்கூடாது. அப்படி உங்களுக்கு காத்து கொண்டால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படி கூட சொல்லலாம். எல்கானாவின் குடும்பத்துக்கு சொல்லணும்னா, அவனுக்கு நல்ல வீடு இருந்தது, ஆனால் நல்ல குடும்பம் இல்லை. என்ன சார் இது? வீடு குடும்பம்லாம் ஒன்று தான் நினைக்கிறீங்களா? வீடுங்கிறது கட்டடம், கட்டடம் சம்பந்தமானது. ஆனால் குடும்பங்கிறது அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்க வேண்டிய கணவன், மனைவி, பிள்ளைகள், அந்த உறவு, அதாங்க குடும்பம். நல்ல வசதி வாய்ப்பு இருந்தது, வீடு இருந்தது, எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் அந்த குடும்பம் கண்ணீர் கம்பளியமா இருந்தாங்க பாரு. இன்னைக்கு அநேக இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், நல்ல வீடு, வசதி, ஒரு குறையும் கிடையாது, ஆனால் நல்ல குடும்பம் இல்லை. கவனிக்கணும். ஏன்? கர்த்தர் அங்கே வாசமா இருக்கவில்லை, ஆண்டவர் மையமாக இருக்கவில்லை. அதுதான் முக்கியம். ஆகவே சொன்ன என்னால எல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னால், தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மையமா இருக்கணும். ஆண்டவருக்கு முதலீடு, ஆண்டவரோட உறவு சரியா இருக்கணுங்க. ஆண்டவரோட உறவு சரியா இருக்கணும்னா நல்ல ஜெபம், ஆராதனை, வேத வாசி, இதான் தேவனோடு உறவுக்கு அடையாளம். இது ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இருந்தா உங்க வீடும் சரி, குடும்பம் சரி சிறப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் என்பதற்கு இந்த எல்கானாவின் குடும்பம் நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், நான் வாசித்த பொழுது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்தது. நீங்கள் 8ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். 1:8.
அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? எப்படி தன் மனைவியை, குழந்தை பாக்கி இல்லாத தன் மனைவியுடைய கஷ்டம் நஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து, பாரத்தை உணர்ந்து, எல்கானா தன் மனைவியை தேற்றுகிற அந்த அழகை பார்த்தீங்களா? என்ன அற்புதமான ஒண்ணுங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமார பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா? என்ன அருமையான ஒரு வார்த்தை. பாதிக்கப்பட்ட தன் மனைவியை, குழந்தை பாக்கியம் இல்லாததினால் சமுதாயத்தில் ஏற்பட்ட நிந்தை அவமானத்தினால் அதிகமாக இருதயத்தில் குத்துண்ட தன் மனைவியை ஆற்றி தேற்றுகிற அருமையான ஒரு புருஷன். தன் மனைவி எப்படி இப்படி ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்தணும் நல்லா அறிந்திருந்தான். கத்திரி பிள்ளைகளே, புருஷனாகட்டும் மனைவியாகட்டுங்க, அவர்கள் பலகீனங்களில் அவர்களுக்கு உதவி செய்யணும். புருஷனத்தில் பலகீனத்தை கண்டால் நீங்கள் அவர்களுக்கு பலமாக இருக்கணும். மனைவியிடத்தில் பலகீனத்தை கண்டால் ஊர் முழுக்க தூற்றக்கூடாது. அதை சொல்லி சொல்லியே குத்தி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக தேற்றணும். இயேசுவை பாருங்கள். மனுஷனுடைய பலகீனங்களை ஒருபோதும் அற்பமாய் நினைக்காதவர் இயேசு. மனுஷனுடைய பலகீனத்தில் அவர்களை ஒருபோதும் கடிந்து கொள்ளாதவர் இயேசு, கசந்து கொள்ளாதவர் இயேசு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பலகீனத்துக்காக பரிதவித்தார் இயேசு. ஓ, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று பரிதவித்தார். அவர்களுக்கு 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி பரிதவித்தார். பார்த்தீங்களா? ஆகவே கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு இருக்கணுங்க. கலாத்தியர் 6:2 கூட வாசிக்கல. குடும்பங்களிலே இது ரொம்ப அவசியம். ஒருத்தர் ஆற்றி தேற்றுவது, ஆக பாரங்களை சுமப்பது எவ்வளோ முக்கியங்க. 6:2 கலாத்தியர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பார்த்தீங்களா? ஆகவே பாரத்தை லகுவாக்கணுங்க, பிரயாசப்படுங்கள். அவன் தான் எல்கானா. அப்புறம் அந்த அன்னாளை குறித்து சில வார்த்தை சொல்லணுங்க. அன்னாள் அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னு 7வது வசனமும் 10வது வசனமும் 2 வசனம் வாசிக்கலாமா? 2 வித்தியாசம் இருக்குதுங்க. 7வது வசனம் 10வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் அழுதால் 2 இடத்துல பார்க்கிறேன். சகோதரிங்க கவனிக்கணுங்க, ரொம்ப முக்கியம். 7வது வசனத்துல அவள் புருஷனுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள், மனிதர்களுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள். 10வது வசனம் தேவனுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள். மனுஷர் முன்பாக அழுது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தன் பிரச்சனைக்கு பரிகாரம் கர்த்தர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் என் பிரச்சனை தீர்க்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தவள் தன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடினாள். தேவ சமூகத்திலே தேடினாள். அதான் முக்கியம் நமக்கு. சில இது கேட்குறவங்க, பிரச்சனைக்கு பரிகாரம் தேவ சமூகம் தான், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லை. ஆகவே பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடுங்கள். அன்னாளுடைய கர்ப்பம் தான் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இருதயம் திறந்திருந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஜெபம் இருந்ததுங்க. இந்த கேட்கிறவங்க கவனிக்கிறதெல்லாம் ஒரு வார்த்தை முக்கியமானது. ஆகவே எதுவும் இல்லையா, ஜெபம் இருக்குதா, அதுதான் சாதிக்கும், குடும்பத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே செபிங்கள், முடங்கு. இன்னிலிருந்து மனுஷருக்கு முன்பாக அழுத நிறுத்துங்க, தேவனுக்கு முன்பாக அழுங்கள், இருதயத்தை ஊற்றுங்க, கிருபாசனத்தை அன்றைக்கு வாங்க. 11வது வசனம் முக்கியமான வசனம், 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை.
பார்த்தீங்களா? அன்னாள் அப்படின்னாவே கிருபை பெற்றவள் அப்படின்னு அர்த்தங்க. தன் பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்களை ஹேண்டில் பண்ணுவதற்கு அவளுக்கு கிருபை தேவையாக இருந்தது. இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், கிருபை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு. ஆண்டவர் சொன்ன, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்குன்னு சொன்ன ஆண்டவர். உங்கள் பலகீனத்தில் அவர் பூரணமாய் விளங்கும். பயப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை மீட்டெடுப்பார். இவள் குடும்பத்திலே தான் இவளுடைய கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேல் வளர்ந்து தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தான் ஜெப வீரன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் மையமாக இருக்கட்டும், ஜெபம் மையமாக இருக்கட்டும், தெய்வீக மையமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ எல்கானாவின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது ஓபேத் ஏதோமின் குடும்பம். ஓபேத் ஏதோமின் குடும்பம் 1 நாளாகமும் 13:14. 1 நாளாகமும் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த ஓபேத் ஏதோமையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்று சொன்னால் ஹவுஸ் ஹோல்டு, அவன் வீட்டுக்குரிய சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தொட்டதெல்லாம் துலங்கியது. கைவிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணினார். வெளியிலும் ஆசீர்வாதம், வீட்டிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். அப்படி எல்லா நிலைகளிலும் தேவன் அவனை முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. இதுதான் ஓபேத் ஏதோமின் ஆசீர்வாதம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்படி ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டிலே 3 மாதம் இருந்தது. ஆண்டவருடைய பெட்டியாக உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் அவன் வீட்டில் இருந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது ராஜாவான பிறகு உடன்படிக்கை பெட்டி அமிர்தாவின் வீட்டில் இருந்து கொண்டு வந்து எருசலேமில் வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கொண்டு வரும் பொழுது அதை தோல் மேல் சுமந்துட்டு வரணும் ஆசாரியர்கள். ஆனால் பெலிஸ்தீர் செய்தது போல வண்டி மேலே வச்சு கொண்டு வராருங்க. அறியாமை கொண்டு வந்தார். மாடுகள் மெருளும் பொழுது உடன்படிக்கை பெட்டை கீழே சரிகிற நிலைமையில் ஊசா தொட்டான், செத்தான். ஒரு நல்ல ஊர்வலம் துக்கமான ஊர்வலமாய் முடிந்து விட்டது. பயந்து போன தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் வைத்தார். அப்படி 3 மாதம் இருக்கும் பொழுது இவன் வீட்டை தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். இப்போ ஓபேத் ஏதோமின் வீட்டின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டிலே இருந்தது. சரி, இந்த ஓபேத் ஏதோமும் இவனும் ஒரு லேவியன். நீங்கள் இவனை குறித்து, லேவியன் குறித்து 4ஆம் வருஷம் ரொம்ப பார்க்குறோம். 1 நாளாகமம் 16:5, 1 நாளாகமம் 16:38 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு லேவியன். ஆகவே உடன்படிக்கை பெட்டி எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட சேவையை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நன்காய் அறிந்திருந்தான். பிரமாணம் அவனுக்கு தெரியும். லேவியன் அல்லவா? ஆகவே தன் குடும்பமாக சேர்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உடன்படிக்கை பெட்டியை பயபக்தியாய் அவர்கள் பராமரித்து அதற்கு செலுத்த வேண்டிய சகல கடமைகளை செலுத்தினார். தன் குடும்பத்தையே அவன் பரிசுத்தப்படுத்தி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உத்தமனாயிருந்தான். ஆகவே தான் ஆண்டவர் இவனையும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். கவனிக்கணுங்க, உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவின் பிரசன்னத்தை குறிக்கிறது. இதை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, உங்க வீட்டிலே ஆண்டவர் இயேசு இருக்க வேண்டும், அவரது பிரசன்னம் இருக்கணுங்க, தேவ சமூகம் இருக்கணும். தேவ சமூகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் தரக்கூடாது. நீங்க
இன்றைக்கு தேவ சமூகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு குடும்பங்களிலே. டிவி சீரியல் பார்க்கறதும் சினிமா பார்க்கறதும், இப்போ மொபைல்லே சினிமா வந்து விட்டது. ஆகவே மொபைலை பார்த்து அதுவே கதின்னு கிடக்கிறதுனால அநேகர் தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நமது குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் இல்லை. விளைவு குழப்பம், கண்ணீர், கவலை, நஷ்டம், தோல்வி, தற்கொலை, விவாகரத்து. ஏன் சார் நம்ம குடும்பம் அப்படி இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இல்லைங்க, இயேசு இல்லை. ஆகவே தான் சொன்ன, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னார். பாரு, ஆண்டவருடைய பலன் இல்லாவிட்டால் தேவஜனமே, ஆண்டவரோடு உறவு சரியில்லைன்னா என்னத்தான் பிரயாசப்பட்டாலும் குட்டி கரணம் போட்டாலும் சரிங்க, ஒன்றும் நடக்காது. 10 வழியில் வரும், 100 வழியில் திரும்பி போயிடும். பொத்தலான பையில பொழுது போல போயிடும். நிறைய குடும்பங்கள் அப்படி தவிக்கிறார்கள். கவனிக்கணுங்க. இந்த ஓபேத்ஏதோம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க காரணம், உடன்படிக்கை பெட்டியை வைத்து பயபக்தியோடு அவன் பராமரித்தான். தேவ சமூகம் கெட்டு போகாதபடி காத்து கொண்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான். இது அப்படியே மனசில் வைக்கணும். இவன் இந்த உடன்படிக்கை பெட்டி இப்படி பராமரித்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணினால் என்ன நடக்கும் என்று இவனுக்கு தெரியும். உடன்படிக்கை பெட்டியை கனவீனம் பண்ணினால் என்ன நடக்கும்னு இவனுக்கு தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை அதற்குரிய கனத்தை செலுத்தாத பெலிஸ்தியர்களுக்கு என்ன நடந்துன்னு அறிந்திருந்தான். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 5:9 கொஞ்சம் வாசிங்க. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். மூல வியாதியினால் வாதித்தார் கர்த்தர். உடன்படிக்கை பெட்டி இன்னதுன்னு தெரியாம கனவீனம் பண்ணனான். அது இவனுக்கு தெரியும், ஓபேத்ஏதோமுக்கு. அப்படியே வாங்க, இந்த 1:13 வந்து பார்த்தீங்கன்னா, ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொட்டான், செத்தான். ஆசாரி மட்டும்தான் தொடணும். ஆனால் அவசர கதியில இவன் எல்லையை மீறி விட்டான். விளைவு செத்தான். ஆகவே எல்லையை மீறினா என்ன நடக்கும் தெரியும். கனவீனம் பண்ணினா என்ன நடக்கும் தெரியும். கனம் பண்ணியா என்ன நடக்கும் தெரியுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30 என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள் ஆண்டவர் சொல்லிருக்காரு. அது இவனுக்கு நல்லா தெரியும். ஆகவே உடன்படிக்கை பெட்டியை அவன் கனம் பண்ணுவதிலே அவன் பயபக்தியாயிருந்தான், உண்மையாயிருந்தான். ஆகவே அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சவுலின் நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டி தேடாதே போயிட்டான. அப்படி இருக்குதுங்க. இதே 1 நாளாகவும் 13:3 கொஞ்சம் வாசிங்க. 13:3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போயிட்டோம். விளைவு தேசத்தில் வறுமை, தரித்திரம், தோல்வி. உடன்படிக்கை பெட்டி தேடலையா. தாவீது ராஜா வந்தவருக்கு முதல் வேலையை அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தார். அதான் தாவீதின் அரசாட்சி சிறப்பாக இருந்தது காரணத்து தான் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? நமது வீட்டின் மையம் இயேசுவா இருக்கணும். இயேசுவோட ஆழமான உறவு இருக்கணும். அவரை கனம் பண்ணுகிற வீடாக இருக்கணும். இந்த ஓபேத்ஏதோம் உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணினான்னா தாம் வீட்டையே ஒரு ஆசரிப்பு கூடாரமாக மாற்றி விட்டான். ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும்பொழுது எப்படி கனம் பண்ணப்படுமோ அதை போல் தன் வீட்டையே ஒரு ஆசரிப்பு கூட மாற்றிட்டான் சார். ஏன் தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டினாவே ஆண்டவர் அமர்கிற சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 80ஆம் சங்கீதம் முதல் வசனம், 99ஆம் சங்கீதம் முதல் வசனம். உடன்படிக்கை பெட்டிங்கிறது கர்த்தர் வந்து அமர்கிற சிங்காசனம். வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே
ஆண்டவர் வாசமான இடம் கேருபீன்கள் என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி மேலே தன் சட்டைகளை அரித்துக் கொண்டிருக்கிற கேருபீன்கள். அது மத்தியில் என்றால் உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம், அங்கே வீட்டில்தான் தமது ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவர் அமர்கிற சிங்காசனம். இன்னொரு வசனம் 99:1 சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், கேருபீன் மத்தியில் வீற்றிருக்கிறார் போதும் என்றார். அப்போ சிங்காசனம் என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. இதை நன்கு அறிந்திருந்த இந்த ஓபேத் ஏதோம், ஆண்டவர் இருந்து அமர்கிற சிங்காசனம் என்று பயபக்தி உள்ளவனாய் கருத்தா தாம் வீட்டையே ஒரு ஆசரிப்பு கூடாரமாய் மாற்றி கர்த்தரை கனம் பண்ணினான். கர்த்தர் இவனை கனம் பண்ணினார். இவனையும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தில் எப்படி வருங்க? ஆண்டவர் இயேசு இருக்கணும், அவர் கனம் பண்ணப்படணும், தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒருபோதும் கனவீனம் அடைவதற்கு எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது வீட்டில். சில வீட்டில் பாருங்க, எந்த நேரமும் கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. சாபம் போடுறது, முறுமுறுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். கவனிக்கிறது கேட்குறவங்க மட்டுமல்ல. சரிங்க, இப்போ நம்ம குடும்பங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாத கூடாரம் போல இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்க? புதிய ஏற்பாட்டு சொன்ன பவுல் சொன்ன சில முக்கியமான வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 5:19. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அதான் சார் கர்த்தருடைய வீடு, ஆண்டவர் இருக்கிற வீடு, ஆசரிப்பு கூடாரமாக மாறுகிற வீடு. நம்ம வீடெல்லாம் அப்படி ஆண்டவர் பாடுகிற கீர்த்தனைகளினாலே ஞான பாட்டுகள் பாடி ஜெப வீடா இருக்குனுங்க நம்ம வீடு. ஒருத்தர் சொன்னார் என்னை பார்த்து, ஐயோ பாஸ்டர் வீட்டுக்கே போக விரும்பல எனக்கு, ஏன்னா என் வீடே ஒரு சுடுகாடா இருக்குது. மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எப்பவும் சண்டை சச்சரவு, ஏண்டா வீட்டுக்கு போறோன்னு இருக்குது என்று தான் வீட்டே ஒரு சுடுகாடுன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும் பாரு. கிறிஸ்துவ வீடுங்க. ஏன்னா அங்க ஆண்டவருக்கு இடமில்லை, ஆண்டவர் ஆராதனைக்கு இடமில்லை. கவனிக்கணுங்க, உங்க வீடு ஜெப வீடா இருந்தா ஒரு குறையும் இருக்காது. இன்னொரு வசனத்துக்கு பாருங்க, கொலோசியர் 3:16. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். அதாங்க ஆசரிப்பு கூடாரம் போல இருக்கிற வீடு. நீங்கள் 1 தீமோத்தேயு 3:15 பாருங்க. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம வீடெல்லாம் அப்படி இருந்தா ஓபேத்-ஏதோமின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கும். இதை கேட்குறவங்க எங்கே மிஸ் ஆகிருக்கிறோம் என்பதை அறிந்து மறுபடியும் ஆராதனைக்கு திரும்புங்கள், மறுபடியும் பயபக்திக்கு திரும்புங்கள், மதுரை ஜபத்துக்கு திரும்புங்க, வேத தியானத்துக்கு திரும்புங்க. உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற வீடாக இருக்கட்டுங்க. இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் என்று இந்த தொலைக்காட்சியின் செய்தி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தி கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். இழந்த சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ 3 மாசம் வீட்டில் இருந்தது தேவன் ஆசீர்வாதத்தை கேள்விப்பட்ட தாவீது என்ன பண்ணாராம்? இப்போ 2 சாமுவேல் 6:12 வாசிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:12.
தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். தாவீதுக்கு செய்தி போகிறது, ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு தாவீதுக்கு செய்தி போகிறது. உடனே தாவீது அந்த பெட்டியை எருசலேமில் கொண்டு வருவதற்கு தீவிரப்பட்டு கொண்டு வந்தார். அப்படின்னா தாவீதுடைய நல்ல குணத்தை பார்த்தீங்களா? என்ன, ஓபேத் ஏதோமின் வீட்டின் ஆசீர்வாதம் என் வீட்டின் ஆசீர்வாதமா இருக்கணுமே, ஓபேத் வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர் என் தேசத்தை ஆசீர்வதிக்கணுமே என்று தன் வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கின பக்தன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எருசலேமிலே வைத்து பராமரித்தார் என்றார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரணும், என் வீடும் ஆசீர்வதிக்கப்படணும் என்று வாஞ்சித்து இழந்து போன தேவ பிரசன்னத்தை மறுபடியும் கேட்டு வாங்குங்க. இன்னைக்கு மறுபடியும் ஜபத்துக்கு திரும்பி நீங்கள் சீர் செய்து விட்டால் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்பதற்கு அடையாளங்கள் இதெல்லாம் மட்டுமல்ல. ஓபேத் வீட்டை ஆசீர்வதித்தார்னா, தாவீதே இப்பொழுது நீ பெட்டி கொண்டு போகலாம் என்று ஆண்டவர் சொல்லாமல் சொல்ற ஒரு வார்த்தை. என்ன, முதல் விஷயம் அவர் கொண்டு வந்தது தவறுதலாக வண்டி மேலே கொண்டு வந்துட்டாருங்க. அது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆகவே தவறை சீர் செய்து விட்டதினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லாமல் சொல்றாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம சரி செய்ய வேண்டிய காரணம் சரி செய்து விட்டால் நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதாங்க இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்கிற வார்த்தை. ஆகவே கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே தேவ பிள்ளைகள் நீங்கள் கருத்தாயிருங்கள், உங்கள் ஆசீர்வாதம் ஒருபோதும் தடைபடாது. ஆவிக்குரிய காரியங்களிலே தேவ ஜனம் கருத்தாயிருங்கள், ஒருபோதும் ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவிருக்காது என்பதை நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் விருப்பமெல்லாம் நம்மளாம் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமல்லவா? என்னாகும் 24:1 ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் சரி பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. இந்த ஓபேத் ஏதோம் குடும்பத்தை ஆசீர்வாதத்தில் இன்னொன்று என்ன தெரியுங்களா? நீங்கள் 1 நாளாகமும் 26:4-8 வருஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான பிள்ளைகளை கொடுத்து அத்தனை பேரையும் ஊழியத்தில் பலசாலிகளாக இருந்தார்கள். அது பெரிய ஆசீர்வாதங்க. பிறகு என்ன வாசித்து பாருங்க, 1 நாளாக 26:4-8 வசனம், அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! அப்படி தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட சொல்லணும். இந்த உடன்படிக்கை பற்றி 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நாட்களிலே தேவன் தாவீதை எப்படி ஆசீர்வதித்தார்னு இருக்குதுங்க. அதான் 14ஆம் அதிகாரம். 1:14 கொஞ்சம் வாசித்து பாருங்க. அப்படியே வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு. சோத்திரம். 1:14-2 வாசித்து பாருங்க. அவனுக்கு ஒரு அரண்மனை கத்த கொடுத்தார். அப்புறம் 3-7 வருஷம் வாசித்து பாருங்க. குடும்பம் விஸ்தாரமானது, பெரிய குடும்பமானது. 8-16 வருஷம் வாசித்து பாருங்க. போன யுத்தத்தெல்லாம் வெற்றி. 3 மாசம் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும் பொழுது தாவீதை அப்படி ஆசீர்வதித்தது. ஏனென்றா அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டுமே ஒரு நல்ல இருதயம் இருந்தது. பார்த்தீங்களா? உடன்படிக்கை பெட்டி கர்த்தரை தேடணும்னு ஒரு நல்ல இருதயம் இருந்தது. தாவீதை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓபேத் ஏதோமின் குடும்பம். 3வது யோசேப்பு மரியாளின் குடும்பம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோசேப்பின் குடும்பம்னு எழுதலாம், ஆனால் யோசேப்பு மரியாளின் குடும்பம் ஏன் போட்டேன்னா நிறைய யோசேப்பு இருக்கிறாங்க. ஆகவே தான் யோசேப்பு மரியாளின் குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோராக இருந்த யோசேப்பு மரியாளின் குடும்பம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனம். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யோசேப்பு மரியாள் இவர்கள் இருவரும் தேவனுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம். அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இருவரும் சேர்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தேவ திட்டம் என்ன? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதாங்க தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இருவரும் சேர்ந்து வெற்றி பெற்றார்கள். இவர்கள் மூலமாக அது நிறைவேறுதுங்க. வாசிக்கலாமா? கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பி உலகத்தை ரட்சிப்பது தான் பிதாவின் பெரிய திட்டம். ஆதியாகமத்திலிருந்தே சொல்லப்பட்ட திட்டம். அவரும் தலை நசுக்குவான் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. ஆகவே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து முழு உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகராய் வருவதற்கு அந்த பெரிய திட்டத்துக்கென்று பிடிக்கப்பட்டவர்கள் யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்றவர்கள் யோசேப்பும் மரியாள். இதற்கு என்ன காரணம் என்றால் அதான் மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம். என்றால் இம்மானுவேல் ஆகிய தேவன் இவர்களோடு கூடவே இருந்தார். இம்மானுவேல் ஆகிய தேவன் இவர்கள் வாழ்க்கையில மையமாக இருந்தார். ஆகவே தான் இந்த பெரிய திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றி வெற்றி பெற்றார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மானுவேல் ஆகிய தேவன் கூடவே இருந்த பொழுது என்னெல்லாம் நடந்தது? நாங்கள் வாசிக்க கேட்டது வசனத்தையே ஆதாரம் வைத்து பார்த்தா, மரியாள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று கேள்விப்பட்டு அவளை ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு மனதாயிருந்தான். அந்த நாட்கள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், கல்யாணம் ஆகலை. கல்யாணத்துக்கு முன்பு ஒரு சிறி கர்ப்பவதியானால் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதாங்க வழக்கம். ஆகவே அவளை மரியாளை ரகசியமாக தள்ளிவிடுவதற்கு யோசனையாயிருந்தான். அப்பொழுது தூதனால் யோசேப்போடு பேசப்பட்டு, சோத்திரம், அவளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே, அது பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொல்லி யோசேப்பின் சந்தேகத்தை, யோசேப்பின் தவறான புரிந்துகொள்ளுதலை, யோசேப்பின் குழப்பத்தை சரி செய்து அந்த குடும்பத்தை இணைத்து வெற்றி காண செய்தார். கவனிக்கிறேங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள் மரியாள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத யோசேப்புக்கு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல், சந்தேகம், குழப்பம், ஏமாற்றம், இவர்கள் மத்தியில் ஒரு தவறான முடிவிற்கு இருந்த பொழுது இம்மானுவேலாகி தேவன் இடைப்பட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அவர்களை இணைத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் என்றா. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க பெரிய பிரச்சனை. இன்னைக்கு விவாகரத்துகளுக்கு காரணம் பெருசெல்லாம் ஒன்று இல்லை, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம், ஏமாற்றம். ஒருவேளை உங்கள் குடும்பம் அப்படி இருக்குதா? இன்றைக்கு இம்மானுவேலாக தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை பரிகாரம் இல்லை. இம்மானுவேலாக தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் எல்லா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணி உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். பிரச்சனைக்கு பரிகாரம் விவாகரத்து இல்லைங்கிறதையும்
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, தேவத்திட்டம் நிறைவேறுவதற்கு மரியாளை ஆயத்தப்படுத்துறார். அதான் இம்மானுவேலாகிய தேவன். என்னவென்று கேட்டால், நீங்கள் 1 அதிகாரம் 29-38 வசனம், அதாவது லூக்கா 1:20-38 நமக்கு நல்லா தெரியும். தூதன் தோன்றி மரியாளோடு பேசி பயப்படாதே என்று சொல்லி, ஆக மரியாளை ஆயத்தப்படுத்த நிகழ்ச்சி குறித்து நமக்கு தெரியும். இப்படி தேவனுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மரியாளை ஆயத்தம் படுத்தினார் இம்மானுவேலாகிய தேவன். இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதியானா அந்த ஸ்திரியின் நிலைமை என்ன ஆகுங்க? தன்னை பலப்படுத்தி கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் என்றால் அங்கேயும் இம்மானுவேலாகிய தேவன் செயல்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை குறித்து பெரிய தேவ திட்டம் இருக்கிறது ஆண்டவருக்கு. உங்கள் குடும்பத்தின் பின்னணியில் இன்றைக்கு ஒருவேளை கசப்பு, போராட்டம், பிரச்சனை, குழப்பமா இருக்கலாம். பயப்படாதிருங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறான்னு விசுவாசிக்கிற உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் அப்படியே தேவனுக்கு நேராக திரும்பணும், வேற இடத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் உங்கள் குடும்பத்தை தேவனே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் என்பதை மறக்காதீங்க. ஒரு பெரிய திட்டத்துக்காக இம்மானுவேலாகிய தேவன் அப்படி செய்தார். அப்புறம் ஏரோது கொலை செய்ய வகை தேடுறான்னு நமக்கு தெரியும். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் தேவனே செயல்பட்டு ஸ்தோத்திரம் மரியாள் யோசேப்பையும் எச்சரித்து எகிப்து தேசத்துக்கு போக பண்ணினார். அங்கிருந்து மறுபடியும் நாசரேத்து கொண்டு வர பண்ணி இயேசு இந்த உலகத்தில் வந்து உலக ரட்சகரானார் என்றார். இம்மானுவேலாகிய தேவன் மட்டுமல்ல, சாஸ்திரிகளை வேறு வழி அனுப்புறார். பார், எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் மையமா இருக்கிறார். இம்மானுவேல் தேவன் மையமா இருக்கிறார். ஆகவே தான் சொல்றேன், ஆண்டவரை மையமா இருக்கட்டும். உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம், குழப்பம் எல்லாத்தையும் பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் நல்ல சமாதானம், மகிழ்ச்சி உண்டாகும். பிரிவினை கர்த்தர் அகற்றுவார். இம்மானுவேல் தேவன்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ 2-3 வார்த்தை யோசேப்பு மரியாதை குறித்து சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ திட்டத்தின்படி பிடிக்கப்பட்ட குடும்பம்னா இதெல்லாம் நமக்கு தேவைங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாளும் தங்களை குறித்த தேவ திட்டம் பெரியதா இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பி, ஒருவர் சார்ந்து, ஒருவர் விசுவாசித்து தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால் குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் பெரிதாகிறது உணர்ந்து, தங்கள் பொறுப்பை உணர்ந்து ஒருவர் அவர்கள் சார்ந்து கொண்டார்கள், நம்பினார்கள். இன்னைக்கு குடும்பத்தில் அதாங்க வேணும். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்றால் ஒருத்தர் நம்பணுங்க, ஒரு சார்ந்து கொள்ளணும் என்பதை மனசில் வைக்கணும். எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. காபிரியேல் மரியாள் இடத்துல போய் பேசுகிறாருங்க. அந்த நாட்களில் வாலிப பெண் பிள்ளைகள் சொன்னால் தகப்பனா தாயத்தில் தாங்க எதுவும் பேசணும். ஏன் மரியாளத்தில் பேசினார்னா, சில இப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் மரியாள் தான் எடுக்கணுங்க. ஆகவே தான் மரியாளத்தில் பேசுகிறார் என்றார். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், ஊழிய சம்பந்தமான காரியங்கள், அந்நியத்தில் பிணைபடாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் கேட்குற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஒருவேளை பெற்றோர் ரட்சிக்கப்படாது இருந்தால் உங்களோட முடிவு ரொம்ப முக்கியம். அந்நியத்தில் பிணைபடக்கூடாது. ஆக ரட்சிப்பு, ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். ஆகவே தான் மரியாளத்தில் பேசுகிறார்கள். தகப்பனா தாயா தேவரான் போது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க. அதான் முக்கியம் உங்களுக்கு. 2வது தகப்பன் தாய். எல்லாம் சரியா இருந்தா உங்கள் குடும்பம், எதிர்கால குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குறை அப்போ வைக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நிறைய சொல்ல உங்களுக்கு. இந்த யோசேப்பு ரொம்ப விசேஷமானவருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி மரியாள் கர்ப்பவதியானு கேள்விப்பட்டு வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் கோபம் கொண்டார்னோ அல்லது மனக்கசப்பு கொண்டார், மரியாளை கசந்து கொண்டார் என்று எங்கும் சொல்லப்படலை. அதற்கு பதிலாக ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தார் என்றால் என்ன அர்த்தங்க? தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தான் வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, மரியாள் அவமானப்படக்கூடாது. மட்டுமல்ல, மரியாள் வாடணும், கல்லெறிந்து கொல்லப்படக்கூடாது. அந்த நிலைமையிலும் பரிசுத்தாவினால் நியமிக்கப்பட தெரியல அவருக்கு. ஆகில ஒரு காரியங்களை பாருங்க என்றால், மரியாள் மேல் கொண்ட அன்பு,
ஆக அன்பு சகல பாவங்களை மூடும். மரியாள் பாவம் செய்யலை. ஆனால் இது கேட்குற கத்திரி பிள்ளைகளை கிறிஸ்து மன்னித்து ஒருத்தர் மன்னித்து சகல குற்றங்கள் குறைகள் எல்லாம் மூடணுங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் காணப்படுகிற பிரிவினைகள் கஷ்டங்கள் பலகீனத்தை தூத்தக்கூடாது. ஊர் முழுவதும் கவனிக்கணும். யோசிப்பு பாருங்க, எத்தனை அருமையான ஒரு கேரக்டர் நமக்கு. ஆகவே அன்பு சகல பாவங்களை மூடும். இது கேட்குற கத்திரி பிள்ளைகள் மன்னிங்க, மூடுங்க, பலப்படுங்க, ஆண்டவர் சார்ந்து கொள்ளுங்க, தேவ திட்டத்துக்கு ஒத்தாசையா இருங்க, ஒருத்தர் நம்புங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்கள், யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும். ஆரம்பத்தில் இருந்த கடைசி வரலும் காட்டி அவனை காட்டி கொடுக்கல. பிறகுதான் கடைசியில் சொல்றாரு, பேதுரு மறுதலித்தாலும் பேதுரு வெறுக்கலை. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர். மண்ணு சொல்லுகிறேன், சிலுவையில் தொங்கும் பொழுது கூட தாய்க்கு ஒரு புகழத்தை உண்டு பண்றாரு. யோவான் 19 நமக்கு நல்லா தெரியும். அதோவன் தாய், அதோவன் மகன் என்று சொல்லி தாய்க்கு புகலிடத்தை ஏற்படுத்தி விட்டு தான் இயேசு மரித்தார் என்றார். ஓ, இந்த பகுதியாக இருக்கட்டும். ஆண்டவர் பாருங்கள், எல்லாமே நேர்த்தியா இருக்கும். அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கத்திரி பிள்ளைகளே, அவருடைய சுபாவம் நமக்கு இருக்கட்டுங்க. இது ஏன் அவ்வளோ தெளிவாக பேசுறேன்னா, இன்னைக்கு விவாகரத்துகள் பெருகிவிட்டது, குடும்ப பிரச்சனைகள் பெருகிவிட்டது, பிரிவினைகள் அதிகரித்து விட்டது. இதெல்லாம் சரி பண்ணணும்னா இம்மானுவேல தேவன் உங்களோடு இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இருக்கிற அந்த உறவு ஆழமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல சமாதானத்தை தருவார். சமாதான பிரபு உங்கள் நல்ல சமாதானத்தை தருவாராக என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தார் ஆண்டவரே, எல்கானாவின் குடும்பத்தைப் போல், ஓபேத் ஏதோமின் குடும்பத்தைப் போல், யோசிப்பு மரியாளின் குடும்பத்தை போல இவள் குடும்பங்கள் இருப்பதாக, தேவத்தட்டங்கள் நிறைவேறுவதாக, தடைகள் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.